பாதுகாப்பு செயலாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என மங்கள சமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார மற்றும் அரசியல் வார சஞ்சிகை வெளியிட்ட புள்ளி விவரங்களை ராணுவ தளபதி நிராகரித்துள்ளார். மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் தேர்தல் நடத்தப்படுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மற்றும் சிவநகர் பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த 405 பேரை குடியேற்ற மீள்குடியேற்ற அமைச்சு நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். பாதுகாப்பு செயலாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். நாகரிகமான சமூக கட்டமைப்புக்கு ஒவ்வாத காரியங்களை பாதுகாப்பு செயலாளர் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். கோதபய ராஜபக்ஷ போன்ற வினைத்திறனற்ற அரசு ஊழியர்கள் தொடர்ந்தும் பதவியில் நீடிப்பது பயனற்றது என 1 மாத காலத்துக்கு முன்னர் தாம் எச்சரிக்கை விடுத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளரின் வினைத்திறனற்ற தன்மை மீண்டும் புலனாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இணைய ஊடகங்கள் மூலம் சிங்கள கலாசார சீரழிவு ஏற்படுவதாக குற்றம் சுமத்தி வரும் தரப்பினர் பாதுகாப்பு செயலாளர் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் விதம் பற்றி ஏன் கண்டுகொள்வதில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். சண்டே லீடர் பத்திரிகை ஆசிரியர் பேட்ரிகா ஜேன்ஸை அண்மையில் பாதுகாப்பு செயலாளர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்ததாகவும் அநாகரிகமாக மொழி பிரயோகத்தினூடாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டின் நிறுவன ஒழுக்க விதிகள் மற்றும் சட்டங்களை மீறி அரசு ஊழியர் ஒருவர் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை சீர்குலைந்துள்ளமை குறித்து ஆச்சரியப்பட தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு செயலாளரை ஜனாதிபதி பதவி விலக்க வேண்டும் அல்லது பாதுகாப்பு செயலாளரை பதவி விலகுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்க வேண்டியது அவசியமானது என வலியுறுத்த நேரிடும் என மங்கள சமரவீர கூறியதாக ஆங்கில பத்திரிகையான தி ஐலண்ட் தகவல் வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் தொகையானது 5 லட்சம் எனவும் அங்கு 10,000 ராணுவத்தினரே நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜயசூரிய இந்தியாவின் பொருளாதார மற்றும் அரசியல் வார சஞ்சிகை வெளியிட்ட புள்ளி விவரங்களை நிராகரித்துள்ளார். இலங்கையின் வடக்கில் வாழும் மக்களில் 5 பேருக்கு ஒரு படைச்சிப்பாய் என்ற அடிப்படையில் இங்கு ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தாம் மேற்கொண்ட ஆய்வொன்றில் தெரிய வந்ததாக பொருளாதார மற்றும் அரசியல் வார சஞ்சிகைக்கு சிறப்பு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்த செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு செயலாளரின் கருத்துகள் அரசு மற்றும் ராணுவ இணையதளங்களின் தகவல்களை ஆராய்ந்துள்ளதாக கூறும் அந்த சஞ்சிகை வடக்கில் குறைந்தது 1,98,000 படையினர் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தது. இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட இலங்கை ராணுவ தளபதி வடக்கில் உள்ள மக்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் சிறந்த நல்லுறவு இருப்பதாகவும் ராணுவத்தினரை வெளியேறுமாறு வடக்கில் உள்ள சாதாரண மக்கள் ஒருபோதும் கோர மாட்டார்கள் என கூறியுள்ளார். ராணுவம் தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ள வடபகுதி மக்கள் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் காவல்துறையினரிடமோ அரசாங்க அதிபரிடமோ செல்லாது ராணுவ முகாம்களுக்கு செல்கின்றனர். ராணுவத்தினர் மீதுள்ள நம்பிக்கை காரணமாகவே அவர்கள் ராணுவ முகாம்களுக்கு செல்கின்றனர். போர் முடிந்தவுடன் அமைதியை ஏற்படுத்துவதற்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் அமைதி ஏற்பட்ட பின்னர் குறைக்கப்பட்டு வருவதாகவும் ஜகத் ஜயசூரிய கூறியுள்ளார். இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மற்றும் சிவநகர் பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த 126 குடும்பங்களைச் சேர்ந்த 405 பேரை அவர்களின் சொந்த கிராமங்களில் குடியேற்ற மீள்குடியேற்ற அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. மெனிக்பா முகாமில் உள்ள இந்த மக்களை இன்று அவர்களின் சொந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்று குடியேற்ற உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் குணரட்ன வீரகோன் தெரிவித்துள்ளார். மீள்குடியேற்றப்பட உள்ள மக்களுக்கு சமைத்த உணவு, உலருணவுப் பொருட்கள், குடிநீர் உள்ளிட்ட பொது வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இடம்பெயர்ந்த மக்களில் 73,277 குடும்பங்களைச் சேர்ந்த 2,64,893 பேர் அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட்டு விட்டனர். மேலும் 5,417 பேரை மீள்குடியேற்ற வேண்டியுள்ளதாகவும் கண்ணி வெடிகள் அகற்றப்பட்டவுடன் இந்த மக்கள் அவர்களின் சொந்த இடங்களில் குடியேற்றப்படுவர் எனவும் அமைச்சர் வீரகோன் தெரிவித்துள்ளார். வடபகுதியில் உள்ள ராணுவ படையணிகள் 1983ஆம் ஆண்டில் நிலை கொண்டிருந்த இடங்களில் மாத்திரமே வரையறுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் விடுத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்துள்ளது.
1983 வவுனியா பலாலி இராணுவ முகாம்களை தவிர ஏனைய முகாம்கள் அகற்றப்பட்டதால் விடுதலை புலிகள் தம்மை வலுப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் 29 வருடங்களுக்கு பின்னர் இராணுவத்தினரை அவர்கள் நிலை கொண்டுள்ள இடங்களில் இருந்து வெளியேறுமாறு பிரேமச்சந்திரன் விடுத்துள்ள கோரிக்கையானது மீண்டும் நெருக்கடியை ஏற்படுத்த வழிவகுப்பதாகும் எனவும் அந்த அதிகாரி தெரிவித்ததாக திவைன கூறியுள்ளது. மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் தேர்தல் நடத்தப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. மக்கள் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் அவர்களின் கவனத்தை வேறு திசையில் திருப்பும் நோக்கில் இவ்வாறு கட்டம் கட்டமாக தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினதோ அல்லது ஆளும் கட்சி அரசியல்வாதிகளினதோ பணத்தை கொண்டு அரசாங்கம் தேர்தல் நடத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் பணத்தை கொண்டே தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை எனவும் மாறாக குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் அடைக்கலம் வழங்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் பாலியல் வன்முறை சம்பவங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்திருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2013 வடக்கு மாகாண சபையில் தேர்தல் நடத்தப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் அரசாங்கம் நேரத்தை விரயம் செய்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதற்காக 2013 செப்டம்பர் மாதம் வரையில் அரசாங்கம் வடக்கில் மாகாண சபை தேர்தலை நடத்த காலம் தாழ்த்துகின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்த முடியுமாயின் ஏன் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் வெற்றியீட்டு விடும் என்ற அச்சத்தினால் அரசாங்கம் வடக்கில் தேர்தலை நடத்த ஆர்வம் காட்டுவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். உளவாளிகளை தமிழீழ விடுதலை புலிகள் படுகொலை செய்ததுடன் தமிழ் வர்த்தக நிலையங்களில் களவாடினர் என முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் நிரோமி டி சொய்சா தெரிவித்துள்ளார். இந்திய அமைதி காக்கும் படையினர் இலங்கையில் நிலை கொண்டிருந்த தருணத்தில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. 1987 17 வயதில் நிரோமி டி சொய்சா புலிகள் இயக்கத்தில் இணைந்து கொண்டதாக தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். சொய்சா தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகின்றார். வன்முறைகள் மூலம் தமிழீழத்தை எட்ட முடியாது என அறிந்து கொண்ட பின் தாம் இயக்கத்தை விட்டு விலகியதாக குறிப்பிட்டுள்ளார். சக பெண் போராளிகளை காதலித்த இளைஞர் ஒருவரையும் புலிகள் சுட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்திய அமைதி காக்கும் படையினருடான யுத்தத்தை நிறுத்துமாறு யாழ்ப்பாண மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திடாது அரசாங்கத்துடன் இணைந்து போட்டியிட்டால் தமது கட்சிக்குள் எதிர்ப்புகள் கிளம்பும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் வாழும் முஸ்லிம் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தவில்லை என்றால் அது அந்த மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் மக்களுக்கு அநீதி ஏற்படும் என அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இன்று நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அதி உயர் பீட கூட்டத்தில் இது குறித்து தலைவருக்கு தெளிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் இருந்து ராணுவம் வாபஸ் பெறப்பட மாட்டாது என்பது உறுதியானது என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜயசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர் அமைதி மற்றும் பாதுகாப்பு முற்றாக உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முகாம்களில் மாத்திரமே நிலைநிறுத்தி வைக்கப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார். ராணுவத்தினர் வடக்கில் சிவில் நிர்வாகத்தில் எந்த வகையிலும் தலையீடுகளை மேற்கொள்வதில்லை. அந்த பணிகளை மேற்கொள்ளும் அரசு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தால் மாத்திரமே ராணுவத்தினர் உதவிகளை வழங்கி வருகின்றனர். வடக்கில் ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டுமாயின் அதனை தீர்மானிப்பது தானே எனவும் ராணுவ தளபதி கூறியுள்ளார். உலகின் பல நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போது இந்தியாவில் கடமையில் ஈடுபட்டு வரும் 19 நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். புதுடில்லியில் இருக்கும் இந்த அதிகாரிகள் ஆகஸ்ட் 8, 9, 10 திகதிகளில் கொழும்பில் நடைபெறவுள்ள சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை ராணுவத்தினரால் 2வது முறையாக ஏற்பாடு செய்யப்படும் இந்த மாநாட்டில் அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட 63 நாடுகளைச் சேர்ந்த ராணுவ மற்றும் ராஜதந்திர அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுடன்
இதில் 14 நாடுகளைச் சேர்ந்த 24 பேர் மாநாட்டில் கலந்து கொள்வதாக ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளனர். பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷவின் ஆலோசனைக்கு அமைய ராணுவ தளபதியின் வழிகாட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சர்வதேச பாதுகாப்பு மாநாடு கொழும்பு கலதாரி விடுதியில் நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.